இந்த உலகத்துல உள்ள பல இடங்கள் மனிதர்களாலையும் இன்னும் சில இடங்கள் இயற்கையாலையும் ரொம்பவே ஆபத்தான இடமா மாறி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ரொம்பவே ஆபத்தான 5 இடங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம முதல்ல பார்க்க போறது நார்த் சென்டினல் ஐலாண்ட். இது இந்தியால உள்ள அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல உள்ள ஒரு சிறிய தீவு. இதை இந்தியாவோட மர்ம தீவுன்னு அழைக்கிறாங்க. இந்த தீவுல சென்டினல்ஸ் சொல்லப்படுற பழங்குடியின மக்கள் பல ஆயிரக்கணக்கான வருடமா எந்த ஒரு இடத்துக்கும் போகாம இங்கேயே தான் வாழ்ந்து வராங்க. இந்த ஒரு இடத்துக்குள்ள அவங்கள தவிர வேற யாருமே போக முடியாது. அதையும் மீறி 2018 ஒரு அமெரிக்க பையன் அந்த இடத்துக்கு பைபிள் எடுத்துட்டு போயிட்டு பேச போயிருக்காரு. ஆனா அந்த ஒரு இடத்துல அவர் போனப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து அவரை கொண்டுட்டாங்க. இதனாலேயே இந்திய அரசு அந்த ஒரு இடத்துக்கு யாரையுமே போக கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிட்டாங்க. நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது டெத் வேலி. இது அமெரிக்கால உள்ள ஒரு பள்ளத்தாக்கு. கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய உலகின் மிக கொடூரமான வெப்பமுள்ள இடம்னா அது இதுதான். இந்த ஒரு இடத்துல 1913 36.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாயிருக்கு. கோடை காலத்துல இந்த ஒரு இடத்துக்கு போய் அங்க 2 அல்லது 3 மணி நேரம் தண்ணி குடிக்காம நின்றோம்னா நம்ம கண்டிப்பா இறந்து போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்காம். ஏன்னா அந்த இடத்துல அந்த அளவுக்கு சூடான காத்து இருக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள தண்ணீர் சத்து எல்லாத்தையும் உறிஞ்சி நம்ம உயிர் போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நம்ம மூணாவதா பார்க்க போறது மவுண்ட் எவரெஸ்ட். இதை ஹிமாலயாவின் மரண சிகரம்னு சொல்றாங்க. இது உலகத்திலே உயரமான மலை. இதோட உயரம் கிட்டத்தட்ட 8849 மீட்டர். இந்த சிகரத்தை அடையிறது நிறைய பேரோட கனவு. ஆனா இங்க வெறும் 200க்கும் மேற்பட்ட மக்கள் மட்டும்தான் பல வருடங்களா இதுக்காகவே முயற்சி செஞ்சு பல பயிற்சிகளை செஞ்சு இந்த ஒரு மலையை ஏறுறாங்க. அப்படி ஏறக்கூடிய பல நபர்கள்லயும் ஒரு சில பேர் மலை ஏறும் போதே அங்க இருந்து விழுந்து இறந்து போயிடுறாங்க. இல்லைன்னா அங்க உள்ள கால சூழ்நிலை அவங்களுக்கு ஒத்துக்கிறாம அப்படியும் இறந்து போயிடுறாங்க. இந்த மலையில இருக்கக்கூடிய டெத் சோன்னு சொல்லப்படுற 8000 மீட்டருக்கு மேலுள்ள இடத்துல ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா இருக்குமாம். அது மட்டும் இல்லாம இந்த மலையில பனி புயல், பனிச்சரிவு, ஹைப்போதெர்மியான்னு சொல்லப்படுற இந்த மாதிரியான ஆபத்துகள் அங்க அதிகமாவே இருக்கும். நம்ம நாலாவதா பார்க்க போறது ஸ்னேக் ஐலாண்ட். இத பிரேசிலின் பாம்பு சொர்க்கம்னு அழைக்கிறாங்க. இந்த தீவுல எந்த அளவுக்கு பாம்பு இருக்குன்னா ஒரு சதுர மீட்டருக்கு 5 பாம்பு வரைக்கும் இருக்குமாம். அது மட்டும் இல்லாம ஒரு மணி நேரத்துல மனுஷனை கொல்லக்கூடிய பாம்பான கோல்டன் லான்ச்டு வைப்பர் எனப்படும் விஷமான பாம்பு இந்த இடத்துல அதிகமாவே இருக்காம். இப்படி அதிகமான விஷமுள்ள பாம்பு இருக்கிறதுனாலே பிரேசில் மக்களை அந்த ஒரு பில் இத உக்ரைன்ல உள்ள கதிர்வீச்சு நகரம்னு சொல்றாங்க. 1986 நடந்த ஒரு விபத்து தான் இந்த உலக மக்கள் எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சுச்சு. இப்படி இந்த செர்னோபில்ல ஏற்பட்ட விபத்துனால பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஒரு அணு கதிர்வீச்சுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த செர்னோபில்ல சுத்தி இருக்கக்கூடிய 30 கிலோமீட்டர் எக்ஸ்க்ளூசிவ் ஜோன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஒரு இடத்துல எந்த ஒரு உயிரினமும் வாழ தகுதி இல்லாத இடம்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஒரு இடத்துக்கும் பல சுற்றுலா பயணிகள் உள்ள என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்காக போவாங்க. என்னதான் அவங்க போனாலும் அந்த ஒரு இடத்துல அதுக்குன்னு சொல்லப்படுற ஒரு ட்ரெஸ் இருக்கும். இந்த ஒரு ட்ரெஸ் போட்டோம்னா கதிர்வீச்சு எதுவுமே படாது. இந்த மாதிரியான பாதுகாப்பு கவசங்களை மாட்டிக்கிட்டு தான் அந்த ஒரு இடத்துல போயிட்டு எல்லாத்தையும் சுத்தி பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு வருவாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஒரு 5 ஆபத்தான இடங்கள்ல எது ரொம்பவே ஆபத்தானதுன்னு மறந்துடாம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.